வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார். பாமக இளைஞரணி தலைவர் குறித்த ராமதாஸ் அறிவிப்புக்கு அன்புமணி எதிர்ப்பு. இருவரின் பேச்சால் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு, தொண்டர்கள் அதிருப்தி. தேமுதிக நிறுவனரும் மறைந்த நடிகருமான விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிப்பு. போலீசார் அனுமதியின்றி சென்னையில் நடைபெற்ற பேரணியில் பிரேமலதா, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை நடந்த சம்பவங்கள் சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே பண்ணை வீட்டில் தங்கியிருந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை. இறைவனை நோக்கி பயணிப்பதாக அவர்கள் எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சென்னை அமைந்தகரையில் பியூட்டி பார்லர் கதவை உடைத்து திருட முயற்சி. எதுவும் கிடைக்காததால் மதுபோதையில் குரட்டை விட்டு தூங்கிய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை. பெருநாட்டின் கடற்கரைகளில் கடல் கடும் சீற்றம். அலைகள் பல அடி உயரம் எழுந்ததால் ஏராளமான படகுகள் சேதம். இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் மினி டைடல் பூங்காவை திறந்து வைக்கிறார். நாளை நடைபெறும் விழாவில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் படித்துள்ள மாணவியர்களுக்கு மட்டுமல்லாது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 75,028 மாணவியர் வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பட்டானூரில் பாமக சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ராமதாஸின் மகள்வழி பேரன் முகுந்தன் என்பவரை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் மைக்கை தூக்கி எறிந்து எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சிக்கு வந்த 4 மாதங்களில் எப்படி பொறுப்பு வழங்க முடியும் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறலாம் என்று ராமதாஸ் காட்டமாக தெரிவித்தார். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. 4 மாசம் வந்தான் கட்சியில, 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இதையடுத்து சென்னை பனையூரில் புதிதாக கட்டியுள்ள எனது அலுவலகத்தில் இனி தொண்டர்கள் தம்மை சந்திக்கலாம் என்று கூறிய அன்புமணி செல்போன் எண்ணையும் வெளியிட்டார். இதனிடையே புத்தாண்டு தினத்தில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி தொண்டர்களை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ராமதாஸின் மூத்த மகளும் பாமக இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்த முகுந்தனின் தாயாருமான காந்தி தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணியின் 2வது மகள் சம்யுக்தாவின் கணவர் பிரீத்திவனின் தம்பிதான் முகுந்தன் என்பதும் ராமதாஸின் மகள் காந்தியின் மகன் முகுந்தன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை அடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாணவ மாணவிகளிடம் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது பேராசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் பல்கலைக்கழக பதிவாளர், சிண்டிகேட் உறுப்பினர்கள் மற்றும் பேராசிரியர்களிடமும் தமிழக ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். மாணவ மாணவிகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ஆளுநர் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷை மாற்ற ஆளுநர் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பதிவாளரை மாற்றுவது தொடர்பான முடிவு மாநில அரசுக்கு உட்பட்டது என்பதால் இதில் என்ன நடவடிக்கை அரசு மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை நடந்த சம்பவங்களை சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை காவல் ஆணையர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்த முரண்பட்ட கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவனரும் மறைந்த நடிகருமான விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னையில் அமைதி பேரணி செல்ல போலீசாரிடம் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து தடையை மீறி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விஜயகாந்தின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி பொங்கல் பரிசு பெறுவதற்கு டோக்கன் வழங்கப்பட்டு பரிசுப் பொருட்களை வழங்க வேண்டும் என நியாய விலைக் கடை பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து அபுதாபி புறப்பட்ட விமானத்தில் 168 பயணிகள், 10 விமான ஊழியர்கள் உட்பட 178 பேர் ஏறி அமர்ந்த நிலையில் விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இதையடுத்து மீண்டும் விமானம் நடைமேடைக்கு இழுவை வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. பிறகு தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து 4 மணி நேர தாமதத்திற்கு பின் அந்த விமானம் அபுதாபிக்கு புறப்பட்டுச் சென்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கன்றுக்குட்டியை சிறுத்தை தாக்கிய சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி கணவாய் கிராமத்தில் மகேந்திரன் என்பவர் வீட்டின் அருகே இருக்கும் மலையடிவாரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு சிறுத்தை மேய்ந்து கொண்டிருந்த கன்றுக்குட்டியை தாக்கி கடித்து மலைக்கு இழுத்துச் சென்றுள்ளது. மகேந்திரன் கூச்சலிட்டதும் சிறுத்தை கன்றுக்குட்டியை அங்கேயே விட்டுச் சென்றது. ஆனால் கன்றுக்குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே பணியின் போது உயிரிழந்த காவலரின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. துவாக்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார் பெட்டவாய் தலையில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார். இந்நிலையில் தனியார் பேருந்து மோதி செந்தில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் செந்தில்குமாரின் குடும்பத்தினருக்கு தனது சொந்த பணத்திலிருந்து 25,000 ரூபாய் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தனியார் பள்ளி வேனில் பெண் உதவியாளர்களாக வேலை பார்க்கும் சோம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி மற்றும் கவரப்பேட்டையைச் சேர்ந்த விஜயா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கீழ் முதலம்பேடு செல்லும் சந்திப்பு சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிப்பர் லாரி மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. லாரி ஓட்டுநரான நெல்லையைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சூரியலிங்கம் அருகே பண்ணை வீட்டில் தங்கியிருந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனர். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த மகா காலவியாசர் மற்றும் அவரது மனைவி ருக்மணி பிரியா ஆகியோர் தங்கள் 20 வயது மகள் மற்றும் 16 வயது மகனுடன் முன்பதிவு செய்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் 4 பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர். விசாரணையில் இறைவனை நோக்கி தாங்கள் பயணிப்பதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தைச் சேர்ந்த லலிதா என்ற பெண் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்து இன்சூரன்ஸ் பணம் வரவில்லை என கூறி லலிதாவை டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவமனை நிர்வாகம் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து விரைந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து லலிதா வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். நாகையைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து 11 கிலோ எடையுள்ள கட்டியை அரசு மருத்துவர் அகற்றினர். ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்கு அருகே கட்டி இருந்ததை அரசு மருத்துவரான பாண்டியராஜன் கண்டறிந்தார். உடனடியாக 3 மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சுமார் 30 சென்டிமீட்டர் நீளம், 26 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட 11 கிலோ எடை கொண்ட கட்டியை அரசு மருத்துவர் பாண்டியராஜன் அகற்றினார்.
சென்னை அமைந்தகரையில் உள்ள ஒரு பியூட்டி பார்லர் கடையில் காலையில் ஊழியர்கள் வழக்கம் போல் திறந்தபோது லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கடையின் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விரைந்து சென்று பியூட்டி பார்லரில் சோதனையிட்டனர். அப்போது மாடியில் மது பாட்டிலுடன் ஒரு நபர் ஆழ்ந்த உறக்கத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது தெரியவந்தது. போலீசார் அவரை தட்டி எழுப்பி விசாரித்ததில் சேட்பட்டைச் சேர்ந்த கிஷோர் என்பதும் பியூட்டி பார்லரின் கதவை உடைத்து திருட வந்த நிலையில் எதுவும் கிடைக்காததால் மது போதையில் குரட்டை விட்டு உறங்கியதும் தெரியவந்தது. இதையடுத்து கிஷோரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அருகே சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட சர்வரிடம் பட்டாக்கத்தை காட்டி மிரட்டல் விடுத்த 2 கைது செய்யப்பட்டனர். பட்டணம் பகுதியில் உள்ள பேக்கரியில் 2 பேர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுள்ளனர். அவர்கள் பணம் தர மறுத்து சர்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் திடீரென பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. சர்வர் கூச்சலிட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் பிடிக்க முயன்ற போது இருவரும் தப்பி ஓடி உள்ளனர். இந்நிலையில் இருகூர் பகுதியில் பதுங்கியிருந்த நிர்மல் மற்றும் ராஜா ரவி ஆகிய 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பட்டாக்கத்தியையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். தொடர்ந்து வரும் ஜனவரி 3ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்குகள் நிகம்போத்கார் பகுதியில் அவரது குடும்ப வழக்கப்படி நடைபெற்றன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்ட பிள்ளையை ராணுவ வீரர்கள் தங்களது தோள்களில் சுமந்து சென்றனர். ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டு மன்மோகன் சிங் உடலானது அவரது குடும்ப வழக்கப்படி தகனம் செய்யப்பட்டது. இதில் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் உள்ள பதேர்வா பள்ளத்தாக்கு பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. பள்ளத்தாக்கு முழுவதும் வெண்மை நிறத்தில் போர்வை போர்த்தியது போன்ற ரம்மியமான அழகுடன் காட்சியளிக்கிறது. எனினும் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுவனை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பெப்பாலியா கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் சுமித் 40 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்துள்ளான். அச்சிறுவனை மீட்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்தியுள்ளது. ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரம் மூலம் மண்ணை தோண்டும் பணிகள் நடைபெற்றது. 25 அடி ஆழம் தோண்டப்பட்டுள்ள நிலையில் சிறுவனுக்கு குழாய் மூலம் தொடர்ந்து செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கானோர் டெல் அவீவ் நகரில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காசா மற்றும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் இதுவரை 17,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஹமாஸ் வசமுள்ள எஞ்சிய பிணை கைதிகளை மீட்க நெதன்யாகுவின் அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் உருவ பொம்மையை சாலையில் வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சீனாவின் அன்ஹோய் மாகாணத்தில் உள்ள மலை கிராம மக்கள் வண்ண வண்ண மீன் வடிவங்களை சுமந்தபடி புத்தாண்டை கொண்டாடினர். பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்த கொண்டாட்டத்தில் மீன் உருவங்களில் விளக்குகள் பொருத்தி ஊர்வலமாக கொண்டு சென்று ஓரிடத்தில் நெருப்பு மூட்டி சுற்றி வந்தனர். அங்கு கூடியிருந்த குழந்தைகள் ஒளிரும் மீன் உருவங்களை ஏந்தியபடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பெரு நாட்டின் கடற்கரைகளில் கடும் கடல் சீற்றம் காணப்பட்டது. அலைகள் வழக்கத்திற்கு மாறாக பொங்கி எழுந்தன. இதனால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்தன. அல்நூரோ கடற்கரையில் அலைகள் பல அடி உயரம் எழுந்ததால் ஏராளமான படகுகள் தண்ணீரில் மூழ்கியும் கவிழ்ந்தும் பலத்த சேதமடைந்தன. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அடுத்த சீசனுக்கான வீரர்கள் ஏலம் பிப்ரவரி 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. ஏலத்தில் வீரர்களுக்கான விலை 50,000 4 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மெகா ஏலத்தை ஒட்டி ஒவ்வொரு அணியும் அதிகபட்சம் 5 வீரர்களை தக்க வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தக்க வைக்கப்படும் வீரர்களின் பட்டியலை டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனுப்புமாறு 8 அணி நிர்வாகங்களை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே டிஎன்பிஎல் கிரிக்கெட் ஏலத்தின் புதிய விதிமுறைப்படி வீரர்களை குறைந்த தொகைக்கு தக்க வைக்கப்படும் நிலை இருப்பதால் வீரர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார். பாமக இளைஞரணி தலைவர் குறித்த ராமதாஸ் அறிவிப்புக்கு அன்புமணி எதிர்ப்பு. இருவரின் பேச்சால் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் சலசலப்பு, தொண்டர்கள் அதிருப்தி.
தேமுதிக நிறுவனரும் மறைந்த நடிகருமான விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிப்பு. போலீசார் அனுமதியின்றி சென்னையில் நடைபெற்ற பேரணியில் பிரேமலதா, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை நடந்த சம்பவங்கள் சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. திருவண்ணாமலை அருகே பண்ணை வீட்டில் தங்கியிருந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை. இறைவனை நோக்கி பயணிப்பதாக அவர்கள் எழுதி வைத்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சென்னை அமைந்தகரையில் பியூட்டி பார்லர் கதவை உடைத்து திருட முயற்சி. எதுவும் கிடைக்காததால் மதுபோதையில் குரட்டை விட்டு தூங்கிய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை. பெருநாட்டின் கடற்கரைகளில் கடல் கடும் சீற்றம். அலைகள் பல அடி உயரம் எழுந்ததால் ஏராளமான படகுகள் சேதம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.